ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து லாஸ்ட் வீக் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தப்ப செஞ்ச முறுக்கோட ரெசிபி. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சமையல் ரெசிபி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1/4 கிலோ உளுத்தம் பருப்பு எடுத்து அந்த கலர் மாறாமல் வாசனை வர வரையும் வறுத்துக்கோங்க. அதே மாதிரி பாசிப்பருப்பும் இது கொஞ்சம் கலர் மாறிடுச்சு, பட் மாறக்கூடாது. இதுக்கே நான் திட்டு வாங்கினேன். கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட வந்து 1 கிலோ பச்சரிசி எடுத்துக்கோங்க. நீங்கள் ரேஷன் அரிசியில் ட்ரை பண்ணாலும் இதே டேஸ்ட் தான் வரும். நான் ரேஷன் அரிசியில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன் உங்களுக்காக. இப்போ இதை நீங்கள் எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நல்லா ஆற விட்டுட்டு அதை எடுத்துகிட்டு போய் மாவு மில்லில் கொடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் அதில் பக்கெட்டியில் 1 கேஜிக்கு 1 1/2 கிலோ கிட்ட வந்துச்சா, நான் அதில் வந்து 1/2 கேஜி தான் போட்டு செஞ்சேன். இது வந்து 4 டம்ளர் எடுத்திருக்கேன். அது கூட வந்து 2 டீஸ்பூன் வந்து சீரகத்த நல்லா கிரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் ஓமம், அதுக்கப்புறம் உப்பு, ஆ உருக்குன பட்டர் இருந்தா போட்டுக்கோங்க. இல்லைன்னா நான் எண்ணெயே ஊத்திருக்கேன். நீங்க எண்ணெய ஊத்திக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய ஊத்திக்கோங்க. இத நல்லா பெசஞ்சு விட்டுட்டு, அதுக்கப்புறம் தண்ணி விட்டு பெசஞ்சுக்கோங்க. முறுக்கு வந்து சப்பாத்தி மாவு பதத்தில இருக்கணும் அப்படின்ற மாரி சில வீடியோஸ்ல நான் பார்த்துருக்கேன். அப்படிதான் நானும் செஞ்சேன். அதனால நான் சொல்றேன். பட் அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா நம்மளால புளிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையோட இருக்கணும். அப்பதான் வந்து புளியறதுக்கு நல்லா கரெக்ட்டா இருக்கு. ஸோ இந்த மாரி பிசுபிசுப்பு பார்த்தா தெரியுதுல்ல, எவ்வளோ சாஃப்ட்டா இருக்கு. அந்த மாரி இருக்கிற டைம்ல இத வந்து நீங்க முறுக்கு அச்சுல போட்டு நல்லா அது ஃப்ளோவா வரும். நீங்க சுத்துறதுக்கு. ஸோ அந்த மாரி தான் நான் ட்ரை பண்ணேன். சூப்பரா இருந்துச்சு. எண்ணெய் நல்லா மீடியம் ஃப்ளேம்ல இருக்கும்போது முறுக்க போட்டு 2 சைடும் வேக விட்டுட்டு எடுத்து பாருங்க. கண்டிப்பா முறுக்கு செம்ம டேஸ்ட்டா இருக்கும். ரொம்ப கிரன்ச்சியா இருக்கும். நீங்க வந்து ஒரு 10 டேஸ் கழிச்சு சாப்பிட்டா கூட அதே கிரன்ச்சினஸோட இருக்கும். இது வந்து எங்க அம்மாவோட ரெசிபி தான். எனக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருந்துச்சு. எப்போ வந்தாலும் எங்க அம்மா முறுக்கு செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க. இந்த வாட்டி நான் வீட்லயே செஞ்சேன். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்க.